வணக்கம் மக்களே. நான் சின்ன வயசா இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு எடிட்டர்கிட்ட எப்புட்றா பணக்காரனா போகணும் திடீர்னு அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஏடிஎம்ம கொள்ளையடிச்சிடலாமா மச்சான், பேங்க்க கொள்ளையடிச்சிடலாமா மச்சான் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் கேட்டுட்டு இருப்பான். எங்கேருந்துடா உனக்கு இந்த மாரி கேவலமான தாட்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாரி பேங்க் ராபரி படங்கள பார்த்துப்புட்டு, மாப்பிள இப்படி செஞ்சிடலாம்டா, அப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் இந்த பேங்க் ராபரிலாம் அமெரிக்கால வேணா செட் ஆகுமே தவிர, எஸ்பிஐல சும்மா போனாலே காசு இருக்காதுங்க. முக்காவாசி நேரம் எம்ப்டியா தான் போட்டிருப்பாய்ங்க. டம்மி பேங்க்குங்க. சரி, அவங்கள போட்டு நம்ம அடிக்க வேணாம். நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு பேங்க் ராபரி படங்கள் வந்து நம்ம மனசில் ஒரு ஆழமான அங்கத்தை வந்து பதிச்சிருக்குது. இந்த மாதிரி தரமான பேங்க் ராபரி படங்களுக்கு ஒரு லிஸ்ட் போடாமல் விட்டது எங்களுடைய தப்பு. அதனால் ஒரு அற்புதமான ஒரு லிஸ்ட்டோட வந்திருக்கிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்க படங்களில் ஒரு 2-3 படங்கள் வந்து தமிழ் டப்பில் இருக்குது. எல்லா படத்தையுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்துடலாங்க. ஸோ பார்க்குற மக்கள் யாராச்சும் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்த பிடிச்சிருக்குது டென் ஆஃப் தீவ்ஸ். 2018 வந்து இந்த படத்தை ஒரு காப் ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் கிரிமினல் கேங் வந்துட்டு பல இடத்துல வந்துட்டு கொள்ளையடிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு பாம் பிளாஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஆயுதங்களோட வயலண்ட்டாக வந்துட்டு பல விஷயங்கள் ஈடுபடுறதா வந்துட்டு இவங்களுக்கு தகவல் வந்திருக்கும். இது வரைக்கும் பல டீம் வந்துட்டு அந்த கேங்கை பிடிக்க ட்ரை பண்ணியிருந்தாலும், இப்போ புதுசாக வந்துட்டு அந்த கேங் வந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அது என்னென்னா, ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறதான் வந்துட்டு அமெரிக்காவில் அந்த நோட்டு பிரிண்ட் பண்ணக்கூடிய பேங்க், அதாவது மின்ட் மாதிரின்னு வச்சுங்க அந்த ஊரில். ஸோ அந்த நோட்டு பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த பேங்க்கை கொள்ளையடிக்கணுங்கிறது அவங்களுடைய பிளான். ஸோ இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கணிச்சு நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அதை எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. இந்த ராபரியை அவங்க வந்துட்டு எப்படி சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்றத வந்துட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.1. நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்து பிடிச்சிருக்குது த பேங்க் ஜாப். 2008 வந்து இந்த படத்தை ஒரு கிரைம் ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெரி லெதர் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு கார் டீலராக வளர்ந்துட்டு இருக்காரு. இவருடைய பிஸ்னஸ் வந்துட்டு சரியாக போகாத காரணத்தினால இவர் நிறைய இடத்துல கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். இந்த சமயத்தில் மார்ட்டின் அப்படின்ற இவருடைய ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி பேங்க்கை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு பக்காவான பிளானோட வந்திருக்கிறேன். அதாவது ஒரு பேங்க்கோடைய அலாரம் வந்துட்டு சில வாரங்களாக வந்து ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு டனல் மூலமாக அந்த வால்ட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சு பணத்தை வந்துட்டு கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த பேங்க்கில் இவங்க போய் ரீச் ஆகிற இந்த வால்ட்டில் பணம் மட்டும் கிடையாதுங்க, அதையும் தாண்டி பல விஷயங்கள் வந்து இருக்கும். அப்படி என்ன வந்துட்டு பயங்கரமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டோடைய சீக்ரெட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் பெரிய பெரிய இந்த பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய அந்தரங்க வீடியோக்கள், பொலிட்டிஷியன்ஸோடைய அந்தரங்க வீடியோக்கள், அது எல்லாத்தையும் வந்துட்டு ஆல்ரெடி ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பார். அவரும் அந்த வால்ட்டில் தான் அந்த வீடியோ டேப்லாம் வச்சுருப்பாரு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்கள் கைக்கு போகுதா இல்லையா, அதுக்கப்புறம் படத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. ஏங்க உங்களுக்கு இப்போ புரியுதா இன்ட்ரோவில் வந்துட்டு எப்படி இந்த பயலுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் கிடைக்குது அப்படின்னு? இந்த படம் ஒரு அற்புதமாக படங்க. ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.3. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3வது இடத்த பிடிச்சிருக்குது த டவுன். 2010 வந்து இந்த படத்தை ஒரு ஹைஸ் கிரைம் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, திறமையான ஒரு குரூப் ஆஃப் திருட்டு பசங்க இருக்காங்க. இந்த திருட்டு பசங்க ஒரு பேங்க்கை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு தரமான பிளானோட உள்ளே நுழையிறாங்க. நினச்ச மாதிரி பேங்க்கையும் கொள்ளையடிக்கிறாங்க. அண்ட் கேட்ட பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேனேஜரை வந்துட்டு ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்க அந்த ஹைஸ்ட்டை வந்துட்டு க்ளீனாக முடிச்சிருந்தாலும், அந்த மேனேஜரை கடத்திட்டு வந்தப்போ ஒருத்தர் வந்துட்டு அந்த மேனேஜரை பார்த்துக்கிட்டு வாங்க. அந்த மேனேஜர் வந்துட்டு ஒரு பொண்ணுங்க. ஸோ அவங்கள கடத்திட்டு வந்து வச்சுட்டு இருக்க சமயத்தில் இவங்களில் ஒரு ஆளுக்கு வந்துட்டு அவன் மேலே காதல் ஏற்பட்டுருங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. ஏன்டா கொள்ளையடிக்க போன இடத்துல யாரா காதலிப்பா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. காதல் வந்து எங்கே வேணாச்சும் வரும். இதை வந்துட்டு ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பாங்க. படத்தில் இது ஸ்பாயில் ஆகிருக்காது. ஆக்சுவலாக இந்த படத்தை வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்கினதே வந்துட்டு இந்த காதல்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு நார்மலான ராபரி ஃபிலிமாக முடிஞ்சிருக்க வேண்டியது. பட் வந்து இவளை காதலிச்ச காரணத்தினால இவனுங்க வந்துட்டு போலீஸில் மாட்டுற நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருப்பானுங்க. ஸோ இவங்க 2 பேருடைய காதல் வந்துட்டு எந்தளவுக்கு உண்மையாக இருக்குன்னு வேறு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு இவளை ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுருந்தாங்க தானே. இவன் வந்துட்டு காதலிக்கிற மாதிரி நடிச்சுட்டு இவங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் லீக் பண்ணுறாளா இல்லையாங்கிறதையும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அற்புதமான படங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.6. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்குது இன்சைட் மேன். 2006 வந்து இந்த படத்தை ஒரு கிரைம் ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் தீவ்ஸ் வந்துட்டு பேங்கை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பேங்க்குள்ளே போன சமயத்தில் எதிர்பாராத விதமாக வந்து அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு ஒரு ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷனாக மாற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுறாங்க. ஸோ இவங்க மக்களை பிடிச்சி வச்சுருக்காங்க, எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினைப்பீங்க. பட் இங்கே அதை விட பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்மளுடைய போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இந்த பேங்க் ராபரி பண்ண வந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு யோசிக்கிறத விட கொஞ்சம் பின்தங்கி தான் இருப்பார். ஸோ வந்து அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்கன்னா இவர் வந்து அதை டிலேடாக செய்ய இவரால் வந்துட்டு அவங்களை கேட்ச் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இது ரொம்ப முக்கியங்க ஒரு பேங்க் ராபரி படங்களில். அண்ட் இந்த விஷயம் வந்துட்டு சக்ஸஸ் ஆகாத காரணத்தினால மேற்கொண்டு பல பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டு இருக்கும்போது இந்த பேங்க்கோடைய ஓனரான ஆர்த்தர் சேஸ் வந்துட்டு ஸ்பெஷலாக ஒரு ஆளை வந்து ரெக்ரூட் பண்ணுவார். இவர் எதுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா, யாருக்குமே தெரியாத ஒரு பரம ரகசியமான விஷயம் அந்த பேங்க்குள்ளே இருக்குது. அது என்னப்பா விஷயம் அப்படிங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயத்துக்காக தான் இந்த படத்தில் வந்து ஒருத்தர் ஒரு நாடகம் ஆடுவாங்க. அதனால தான் இந்த ட்ராமா ஃபில்மு. உங்களுக்கு வந்துட்டு கடைசியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.9.
நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்குது ஹீட். 1995 வந்த இந்த படத்தை ஒரு காப் ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ப்ரொஃபஷனல் தீவ்ஸ் இருக்காங்க. இவங்க வந்துட்டு சின்ன சின்ன கிரைம்ஸ் எல்லாம் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அவங்களுடைய வாழ்க்கையில். இவங்க வந்துட்டு பண்ணாலே வந்துட்டு பெரிய பெரிய எலைட் கிரைம் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இவங்க கடைசியாக பண்ணிட்டு வந்த கிரைமில் வந்துட்டு ஒரு சின்ன தடையத்தை வந்து விட்டுட்டு வந்திருப்பாங்க. இதை மோப்பம் பிடிச்சி போலீஸ் வந்து இவங்க பின்னாடி தீவிரமாக வந்துகிட்டு இருக்குங்கிறது இவங்களுக்கு தெரியாது. அண்ட் இந்த சமயத்தில் அந்த தீவ்ஸுடைய கேங் தலைவர் இருப்பார்ல, அவருடைய தலைமையில் வந்துட்டு பல கிரைம்ஸ் பண்ணியிருந்தாலும் கடைசியாக ஒரு தரமான ராபரியோட இந்த தொழிலை வந்து நம்ம முடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பார். ஸோ அவர் பண்ண போகிற கடைசி கிரைம் தான் இந்த திருட்டு. இந்த திருட்டு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்காக பயங்கரமான ஒரு பிளானோட இருப்பார். பட் இவர் எதிர்பார்க்காத நேரத்தில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு மோப்பம் முடிச்சு ஒரு கிட்ட வந்துருவாங்க. இந்த சமயத்தில் அந்த சுச்சுவேஷனை சமாளித்து இவரால் தப்பிக்க முடியுதா, இவங்க டீமால் தப்பிக்க முடியுதா அப்படிங்கிறதான் படத்தோட மிச்சக்கதை. அற்புதமான படங்க. உங்களுக்கு வந்துட்டு அங்கங்கே வந்து பாசம், இமோஷன்ஸ், மேற்கொண்டு வந்துட்டு ஒரு போலீஸ்குள்ளே இருக்க அந்த பாண்டிங், அதை தொடர்ந்து வந்துட்டு தீவ்ஸ்குள்ளே வந்துட்டு அந்த நம்பிக்கை பிரச்சனைகள் எல்லாமே வந்து அப்படியே தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க. படம் வந்துட்டு கொஞ்சம் பழசாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அந்த படத்தை வந்து ஒதுக்கி தள்ளிடாதீங்க. 3 மணி நேரம் பல்ல கடிச்சிட்டு உட்காருங்க. எழுந்திரிச்சு வரும்போது மன நிறைவோடு வருவீங்க. படத்தில் வந்துட்டு ராபர்ட் டினிரோ, அல் பசினோ, வெல் கில்மர்னு வந்துட்டு எல்லாருமே பயங்கரமான ஆக்டர்ஸுங்க. 3 பேரும் வந்துட்டு படத்தில் பிரித்து எடுத்திருப்பாங்க. இந்த தரமான படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.4. ஸோ அவ்வளோதான் மக்களே. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நிச்சயமாக மேக் பண்ண ட்ரை பண்ணுறோம். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க. பாய்.